வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மீண்டும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் முடிவடைவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 517 சாட்சிகளை விசாரிக்க வேண்டி வரக்கூடிய 21ஆம் தேதி நீதிமன்றம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த விசாரணையின் முடிவில் செந்தில் பாலாஜி அவர்களது ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்றும், மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டால் மிகப்பெரிய ஒரு தலைவலியில் ஸ்டாலின் அவர்களுக்கு அமையும். சரியான கணக்குகளை முறையான ஆதாரத்துடன் கோபாலபுரத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரே அமைச்சர் என்றால் அது செந்தில் பாலாஜி மட்டும்தான். அவர் மூலமாகத்தான் மற்ற அமைச்சர்கள் அந்தந்த துறையிலிருந்து பல கோடிகளை கோபாலபுரத்திற்கு கொடுத்து வருவதாகவும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்பேற்பட்ட செந்தில் பாலாஜியை மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் சிறையில் அனுப்ப மாட்டார். ஆனாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சாட்சிகள் அனைத்தையும் சேகரித்து விட்டார்கள். இந்த முறை நிச்சயமாக சிறையில் அடைத்து விட்டால் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜியின் நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிடும். அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் மீண்டும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுத்தராமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நிச்சயமாக அவர்கள் இந்த வழக்கை முடிக்க மாட்டார்கள். கடைசியாக வருகின்ற ஜனவரி 27ஆம் தேதி இந்த மனு வழக்கின் இறுதி தீர்ப்பு நடைபெறுகிறது. இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பின் முடிவில் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்களது கதை முடியும் என்றும் கூறப்படுகிறது. மீண்டும் செந்தில் பாலாஜி சிறைவாசம் அணிவிக்க வாய்ப்பே இல்லை என்று திமுகவினர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் 517 சாட்சிகளை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். தற்பொழுது இந்த சாட்சிகள் அனைத்தும் விசாரணையின் பொழுது நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை சாட்சிகள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தெரிவித்துவிட்டால் நிச்சயம் செந்தில் பாலாஜியின் நிலைமை கேள்விக்குறிதான். 10 முதல் 14 ஆண்டுகள் வரை அதிகபட்ச தண்டனையும் குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டுகள் வரையும் சிறை தண்டனை கொடுக்கப்படும். அவரது வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் சேர்க்கப்பட்டது முடக்கப்படும், அவை அரசுடைமையாக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இது மட்டுமல்ல, இவரை தொடர்ந்து மற்ற திமுகவின் அமைச்சர்களது பெயரும் இந்த வரிசையில் வரும் என்பதால் நிச்சயம் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் ஸ்டாலின் அவர்கள் செல்வார் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் உங்களது கருத்தின்படி அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.